கேமரா ரோலிங் ஆக்ஷன். லவ்னு சொன்னாலே ஏதாவது கேட்பாங்க ஆரம்பம். நேத்து வந்து அதே ஷர்ட் தான் இன்னைக்கு வந்திருக்கான். இவன் எப்படி முடிஞ்சு காப்பாத்துவான்? அவனுக்கு காதல் பிரச்சனைனா உனக்கு காஸ்டியூம் பிரச்சனையா? அட போப்பா, நான் கூட நாய்க்கடை பானுக்கு லவ் சொல்லும் போது அந்த பொண்ணு ஏதோ கேச்சப்பா. அது என்னதே ஒன்னும் புரியலையே. அட பானு, நான் கூட உங்களை லவ் சொல்லும் போது ஏதோ சொன்னியம்மா. என்னம்மா அது? கையில சோப்பு கொடுத்து முதுகு தேய்க்க சொன்னீங்க. என்ன இப்போ? கையில சோப்பு கொடுத்து முதுகு தேய்க்க சொல்லிச்சான். ஏய், அந்த பொண்ணு நல்லா பாத்துக்கணும். சண்டை கிண்டலாம் போடக்கூடாது. ஒரு சேனை கேட்ட கயத்துல போட்டு போய் நேரு. சரியா? உடுப்பா, நல்லா பாத்துப்பாம்பா. பட நாட்டு நிலவரம் கலவரமா தான் போயிட்டு இருக்குது. இப்படி வரப்போற காதலர்கள் கிட்டலாம் வில்லங்கமாவும் விவகாரமாவும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த நம்ம கவுன்சிலர் கிட்ட நம்ம இயக்குனரோ ஒரு திரைக்காவியத்தை தீவிரமா படைக்கணும் அப்படிங்கிற முடிவோட ஒரு கதையை ரெடி பண்ணி கவுன்சிலராண்ட ரொம்ப நாளாக மோல்டு பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு நம்ம கவுன்சிலரோ 5 நாளில் படம் பண்ணிவிடலாம், 5 நாளில் படம் பண்ணிடலாம் அப்படின்னு காலத்தை வெகுவாக தாழ்த்திக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் டென்ஷனான நம்ம இயக்குனரோ நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண கதையை செவி கொடுத்து கேட்க மாட்டியாடா பாவின்னுட்டு கத்தி எடுத்து மிரட்டியும் காலில் விழுந்து கதறியும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பயமுறுத்தி பார்த்தார். கத்தியை பார்த்த அந்த செகண்டில் முந்திரி பழத்தை முழுசாக சாப்பிட்ட குரங்கு மாதிரி மொழி பிதுங்கி தன்னுடைய பாரில் உட்காந்து சாவகாசமாக அந்த கதையை கேட்குறார். அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவில் தன்னுடைய வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கவுன்சிலர் தன்னுடைய பழைய காரை அவருடைய பாலிய ஸ்நேகிதனை வர வச்சு ரொம்ப நாளாக மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு வியாபாரத்தை சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி அடித்து முடிச்சு விட்டார். அந்த டிரைவருக்கோ காருக்கு சொந்தக்காரனானதில் ரொம்ப சந்தோஷம். சும்மா இருக்க முடியுமா? அந்த சந்தோஷத்தில் ஆண்ட வேலை ஒரு சின்ன ஜபர்தஸ்த் வேலையை செஞ்சு முடிச்சு விட்றார். நேரம் ஓட ஓட அடடா நம்ம வண்டியை விட்டுட்டு வேற வண்டியை ஓட்டுறோமே அப்படின்னு பயந்து போய் பக்கத்தில் ஒரு லாட்ஜ் எடுத்து டிரைவர் பதுங்கிடுறார். அந்த பதுக்கத்துலையும் சின்சியராக ஒரு சில்மிச வேலையை பார்த்துடுறார். இப்படி பொழுதன்னைக்கும் வெட்டி முண்டம் வீணாக போன தண்டவமா தாய் பாசம் பரமபதமாக டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இவங்களை பக்கத்து ரூமில் இருந்த ஒரு பழைய ஜேம்ஸ் பாண்டு யாருக்கோ தகவல் கொடுத்துடுறார். இந்த உள்ளடி வேலையை உளவுத்துறை செஞ்ச கதையா நம்ம டாக்ஸி டிரைவர் கவுன்சிலருக்கு தகவல் பரிமாற்றத்தை பண்ணிவிடுறார். பக்கத்து ரூமில் இருந்த நம்ம பாண்டு யாருக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா காவல்துறைக்கு அனுப்பியிருக்கார். காக்கி சட்டையை பார்த்த உடனே பிசராகி போன நம்ம டாக்ஸி டிரைவர் மாட்டுறதுக்கு முன்னாடி கட்டிங் அடிச்சுட்டு கம்பி எண்ணுவோம் அப்படின்னுட்டு கார்லேயே மண்ணாந்துட்டார். காலம்பரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவரை காரோட தூக்கிட்டு போடுறது நம்ம காவல்துறை. இதுக்கப்புறம் வர்றது செகண்ட் ஹாஃப்னு சொல்கிறாரு டைரக்டர். எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு கவுன்சிலர். உடனே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி முறையாக முறவாசல் பண்ணியும் முறைகேடாக அடி வாங்கி அதை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. இவர் தான் நம்ம படத்தோட கதாநாயகன். பால் குடிக்கிறப்ப பாடின பாட்டை சார் இப்போ பீர் குடிக்கிறப்பவும் பாடுறாங்களே, இவங்க தான் நம்ம கதாநாயகனோட மம்மி. என் பையன்னா எனக்கு ரொம்ப உசுருங்க, என் செல்லம். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபெயில் ஆனதுக்கப்புறமும் இன்னும் அந்த யூனிஃபார்மை கழட்டாமல் அதே சத்துணவு முட்டையோட சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, இவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகி. வேணுமா? இப்படி வேட்டையாடி விளையாடி காங்கேயம் காளையா வர்றாரு. இவர் தான் நம்ம கதாநாயகியோட ஃபாதர். எஃப்எம்ல பாட்டு கேடியா? என்னடி சந்துக்கு சந்து 4 பேர் வந்தா நாங்கலாம் யாரை தாண்டி லவ் பண்றது? கோபரி பிரியாணி முக்கா. என்னது இது? காதுல சவுட்டு மிஸ்னா? டா கொஞ்சம் தள்ளு. நீ எல்லாம் எதுக்கு ஊட்ட விட்டு வெளிய வர? சாரேட்டா பூச்சினா அப்படியே நாத்து கீத்துன்னு போய்டு. வா. இப்படி வரப்போற ஸ்ட்ரீட் கேர்ள்ஸ் எல்லாரையும் கிண்டல் பண்றாரு. இவர் தான் சகாய். அப்படி எங்க தான் இவர் போறாருன்னு பார்த்தா, ஏய் குருவி, என்ன சொல்ல வர? நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். அது எப்படி பேசுறதுன்னு தான் தெரியல. பாக்குறப்போ வெக்கமா இருக்கு. ஐயா இங்க திரும்ப சகிக்கல. என்ன வேணுப்பா? அது என்னமோ கரெக்டு தான். ஆனா உன்னை பார்க்க சொல்ல என்னென்னமோ தோணுதே. தோடா இப்படி திரும்படா முதல்ல. சும்மா பிலிம் காட்டு நிக்காத. என்ன வேணுமோ அத சொல்ல. ஒன்னும் இல்ல, உன் ஃப்ரெண்டும் அவனுக்கு செட் ஆகல.
என் ஃப்ரெண்டும் அவளுக்கு செட் ஆகல. அதுக்கு அதான் நீயும் நானும் செட் ஆகிக்கலாமா? ஐயா இந்த பக்கம் திரும்ப. உன் மூஞ்சியை முதல்ல கண்ணாடியில பாத்திருக்கியா? இவங்களோட லவ் கேலப்பு தான் நம்ம படத்தோட கதை. நிக்க முடியல. இந்த நாத்தான் நாடுது. எப்படிதான் இந்த இடத்துல நின்று 1.5 hour ஃபாலோ பண்றியோ? சகாய் இரியா நான் பாக்குறேன். சகாய் இரியா இவ்வளவு அழகா இருக்குது. என்னைக்கே லவ் பண்ணலாம் போல இருக்குது. சகாய் நான் பாக்குறேன். இரு நேரத்துல 1.5 hour 1/2 hour சேர்த்து நிக்கலாம். என்னையா நீ போயா? அப்படியே கக்கூஸ்ல உட்காந்துக்கிறான் பாரியா. தண்ணி ஊத்த சொல்லியா? நாத்தம் தாங்க முடியல. நான் சொல்லிட்டா? நீதான் போயா தண்ணி ஊத்த சொல்லியா? பாப்பா போயிட போகுது சகாய். பாப்பா பாத்துக்கிறேன். இரியா நான் பாத்துக்கிறேன். சரிதான் நம்ம போயிடலாம். இரியா நான் பாத்துக்கிறேன். இரியா சகாய் போற சகாய் போற சகாய். இரியா 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 நான் போறேன். இரியா பகடா துண்டு அகடா பேசக்கூடாது. நாஸ்டா பண்ணிட்டு பாஸ்டா போகக்கூடாது. மிச்சரை துண்டு கச்சேரி பண்ணக்கூடாது. பைதா குஸ்டு போதா ஓட்டக்கூடாது. சைட்ல விடு சைட்ல விடு எடுத்து பாக்கெட்ல விடு. இதுதான் வாழ்க்கை சகாய். யார் வேணாலும் வந்து எழுதுறதுக்கு இது ஒன்றும் பர்ச்சை பேப்பர்ல சகாய். உன் லவ்ல நீ தான் பேனா பிடிக்கணும். புரியுதா சகாய் வல்லுவம் பண்ணாட்டி வாசிக்கு மாதிரி தண்ணிய சேர்ந்த சொல்லும். பகிடி சும்மா அப்படியே நிக்கணும். இரு சகாய் கூப்பிடுறேன். இரு சகாய் இப்பதான் போறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? நேத்து 6th standல ஒரு புக் படிச்சேன். அதுல ஒரு மேட்டர் செமத்தியா இருந்தது. சொல்லிட்டா? காதல் கதைகள் சொல்லும் கயல்விழிகள், எழுத்தாணி மூக்கு ரோஜா கண்ணங்கள், மதுகிண்ணத்தில் விளிம்பு போன்ற அதரங்கள், முத்து பற்கள், பச்சை மூங்கில் கைகள், நன்றிகள், வெண்டைக்காய் விரல்கள், மொத்தமாக சொல்ல போனால் அவள் அழகின் இருப்பிடம், இன்பத்தின் உறைவிடம். இனி உன்னோடு உலருவதில் மன்னித்து விடுங்கள், ஊறுவதில் புரோஜனமே. ஒழுங்கா கிளம்பி போயிடு. அப்பாட்ட சொல்லிடுவேன். ஒழுங்கா போயிடு. தந்தைடுமா இரு வர. சகாய் அப்பா கிட்ட சொல்லிடுவான். மிரட்டறா சகாய். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் பக்கட போடா. லெவல் ஆஃப் ஃபார்மேஷனை கரெக்ட்டா சொல்லுவாங்க. ஓடிடு. கரெக்ட்டா சொல்லிடுவாங்க. காதல் கதைகள் கண்ணாடி டல் அடிக்குது. ஏனியோட இறக்கிடுவேன். ஓடிடு. அப்பாட்ட சொல்லி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என் துணினா மட்டும் சோப்பே போடாத. இந்தா சர்பேத்து நல்லா போடு போடு. என்னதான் சோப் போட்டாலும் உன்னை திருப்திப்படுத்தவே முடியாதுடா. 1000 ரூபாய்க்கோசரம் ஒரு பாக்கெட் துணி அலசி போட்டுக்கிறேன். 1000 ரூபான்றது உனக்கு அவ்வளவு ஈஸியா தெரியுதாடா? அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தெருவுல தோசை சுட்டு சுட்டு சம்பாதிக்கிறேன்டா. அந்த காசுல தண்ணி அடிச்சீங்கன்னா விளங்குவீங்களாடா? ஓ காலங்காத்தால துணி துவைக்கிறப்ப வந்து உயிர் எடுக்கிறியாடா? ஆமா அவன் எங்க போயிட்டான்? அவன் எங்க போயிருப்பான்? எப்ப பார்த்தாலும் அந்த பாப்பா பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துன்னுக்குறான். ஆமா அவன் ஒழுங்காத்தான் இருந்தான். நீ தான் அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கின்னு இருக்கிற. அந்த பாப்பா கூட ஒரு பொண்ணு சுத்துத, அதை எனக்கு கரெக்ட் பண்ணி கூட. ஆமாண்டா அது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. அதையும் என்னை செய்ய சொல்லு. காசு கூட. ஐயோ ஏன்டா காசு காசுன்னு உயிர் எடுக்கிறீங்க? நீயும் கொடுக்க மாட்டான், உன் புள்ளியும் கொடுக்க மாட்டான். உன் பரம்பரையா இப்படிதான். டேய் காசுக்கோசரம் பரம்பரை இழுத்து பேசின திட்டி போடுவேன். இந்தா போ. இந்த காசை வாங்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் வராப்பா. போய் அவனை கூட்டிட்டு வாடா. பாட தெரியாத குயில் ஒன்று காரணம் சொல்லிச்சான். பங்குனி மாச வெயிலுன்னு. மிஷனை கொஞ்சம் நிறுத்துறியா? என்னடி காலையிலே ஆர்டர் எடுத்துட்டேன்டி. காலங்காத்தாலும் நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் ஊசில நூலை போக்குறதும் மிஷினை பாக்குறதுன்னு உட்காந்து நிக்கிற. அங்க நான் போயிட்டு வரும்போதெல்லாம் உன் ஆளு லவ் லெட்டர் எடுத்துன்னு போய் குடுக்கலன்னா கிஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான்டி. கிஸ்ஸா? ஆமாண்டி அவன் கூட பரவாயில்லடி.
அவன் கூட சுத்துறானே அந்த ஒட்டக வாயன். ஆமா, அவன்ல போய் கிஸ் பண்ணுவேன்னு சொல்றான்டி. ஆமாண்டி, அவனேதான். எனக்கு பயமா இருக்கு. அவன் போய் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டான்டி. உனக்கு கிஸ்ஸா? எனக்கு தான். என்னதான் சொன்னாங்க. தெரியல. இங்க பாருமா, என் சகாய் உன்னை சின்சியரா லவ் பண்றான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உன்னை பார்த்ததுல இருந்து நைட்ல தூக்கம் வரலன்றான், காலைல சாப்பிட வரலன்றான், கனவுல பேய் வரலன்றான், கக்கூஸ்ல ஆய் வரலன்றான். ஜோ சகாய், இப்படி பேசினா போயிடுவாயா? என் கூட கில்ற. நான் சாப்பிடுறது என்னமோ ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் தான். பாடி நாமோ ஸ்டெடியா இருக்குது. இவன் சொல்றத பாக்குறப்போ மைண்ட் ஆஃப் ஆயிடுதாமா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுமா. நான் என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அதுக்கு நீ உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். இந்த பார், ஏன்னு கேட்க என் அப்பா இருக்காரு. ஆனா ஏன்டா என் குழந்தைய அப்படி கேக்குறீங்கன்னு கேட்க என் அம்மா இல்ல. அதுக்குன்னு உங்ககிட்ட நான் ஜாலியா பேசுறதுக்காக நான் போகும்போதும் வரும்போதும் 4 பேர் முன்னாடி பட்டிமன்றத்துல கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க. ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப் ஃபார் மை செல்ஃப். முடிஞ்சா என்ன ஃபாலோ பண்றதை நிப்பாட்டிட்டு உன் லைஃபை நீ என்ஜாய் பண்ணி வாழ பாரு.